இன்றைக்கி நாராயணியத்தில் 4வது தசகத்தில் 7வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தத்சமாஸ்வதனரூபிணீம் ஸ்திதிம் त्वत्समाधिमयि विश्वनायक आश्रिता पुनरतः परिच्युतौ आरपे மகிஷதாரணாதிகம். இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டத்ரி 8வது அங்கமான சமாதி நிலையை வர்ணிக்கிறார். இப்போது நம்ம கடந்த ஸ்லோகத்தில் தியானத்தில் ஈடுபட்டு பகவானுடைய ஸ்வரூபத்தை மனசில் நிலை நிறுத்துறதை பற்றி பார்த்தோம். அந்த மாதிரி நிலை நிறுத்தின ரூபத்தை மீண்டும் 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 இடைவிடாது அனுபவிக்கிற தன்மையை தான் சமாதி நிலை அப்படி சொல்கிறார். அந்த மாதிரி இடைவிடாது சமாதி நிலையில் யோகிகள் மாறி இருக்கும் பொழுது மனசு நழுவி போயிட்டா, சஞ்சலப்பட்டால், வேறு ஏதாவது விஷயங்களில் மனசு தடுமாறும் பொழுது மீண்டும் இந்த பக்தி யோகமான யமம் நியமம் ஆசனம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி திருப்பியும் சமாதி நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை. தாரணை, அதாவது மனசை அடக்கி பகவானை தியானம் பண்ணுறது அப்படி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி தாரணையிலேருந்து மீண்டும் தொடங்கி தியானம் பண்ணி திருப்பியும் மீண்டும் சமாதி நிலைக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது இந்த 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பட்டத்ரி கூறியிருக்கார். அடுத்து 8வது ஸ்லோகம். ஈத்தமப்யசன நிர்பரோலசத் த்வத்பராத்மா சுகத் தல்பிதோத்சவாகா முக்தபக்தகுலமௌலிதாம் கதாகா சஞ்சரேம சுகநாரதாதிவத். இந்த மாதிரி அஷ்டாங்க யோகம் 8 அங்கத்தையும் கடைபிடித்து உன்னுடைய திருமேனியை தியானித்து பல ஜென்மங்களாக பண்ண இந்த பிறவி கர்மாக்கள்லாம் துளைத்து மோட்சம் அடைந்து வைகுண்டத்தில் உனக்கு கைங்கரியம் செய்யறதுக்கான நிலையை நாங்கள் அடைவோம். அங்கே ஒன்று ஆராதிச்சுண்டு உனக்கு திருவிழாக்கள்லாம் கொண்டாடிண்டு நாரதர் சுகபிரம்மம் போன்ற ரிஷிகளைப் போல வைகுண்டத்தில் உலாவிக் கொண்டிருப்போம். அது மட்டுமில்லை, ஏற்கனவே இந்த மாதிரி முக்தி அடைஞ்ச முக்தாத்மாக்கள் அவளெல்லாம் தரிசித்து அவர்களுக்கு முதல்வர்கள் என்ற ஸ்தானத்தை நாங்கள் அடைந்து உனக்கு கைங்கரியம் செய்து ஆனந்தம் அடைவோம். இந்த பெரும்பேற்றை 8வது அங்கமான சமாதி நிலையின் மூலம் உன்னருளால் அடைகின்றோம் குருவாயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை சொல்லியிருக்கார்.